அதுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன செய்யறோம்னா பச்சை மச்சை இருக்குல்ல, அந்த குழம்பு தான் செய்ய போகிறோம். இங்கே பாருங்கள், உரித்து வேக வச்சுருக்கேன். இப்போ வந்து கடாய் சட்டி வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கடுகு சீரகம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் பூண்டு போட்டு கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிச்சு கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். ஏன்னா மொச்சப்பட்டு வந்து கேஸில் அதனால பெருங்காயம் போட்டுக்கலாம். இப்போ ஒரு 2 தக்காளி நறுக்கி போட்டுக்கலாம். இங்கே உப்பு குழம்புக்கு எல்லாத்துக்கும் சேர்த்தே போட்டேன். உப்பு போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் தக்காளி நல்லா வதங்கட்டும். நாங்கள் தக்காளி வதங்கிடுச்சு, உப்பு போட்டோம். இப்போ வந்து இதுக்கு தேவையான மல்லித்தூள் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். போட்டு ஒரு கிண்டிட்டு இந்த வேக வச்சுருக்கோம்னா மொச்சப்பட்டு அதை கொட்டிக்கலாம். இதுக்கு வந்து புளி ஊற வச்சுருக்கேன். புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். புளி இது வந்து மொச்சை வேக வச்சதுனால புளி இப்பயே ஊற்றிடலாம். இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிளகாத்தூள் புளியெலாம் சேர்கிற வரைக்கும் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ இங்கே சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு நல்லா ரெடியாகிடுச்சு. இப்படியே ஊற்றி சாப்பிட்றதுனால டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு அதிகம் வேணுங்கிறதுனால தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய் ஊற்றிக்கலாம். தேங்காய் ஊற்றியாச்சு, நல்லா நிறையா இருந்துச்சு. ஒரே ஒரு கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிட்டா சூப்பராக மொச்சை குழம்பு ரெடி ஆகிடும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து தொட்டிக்கு என்ன செய்யணும்னா பீட்ரூட் பொரியல். இப்போ எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் போட்டோம். வரமிளகாய் நறுக்கி போட்டுக்கலாம். அடுத்து சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இது வந்து துருவிக்கிறதுனால சீக்கிரம் வெந்துடும். தண்ணி கூட ஊற்ற தேவையில்லை. கடலைப்பருப்பு போடுறாங்க. இப்போ பீட்ரூட் போட்டுக்கலாம். எப்படி சூப்பராக எடுத்துப்பாங்க. அப்படியே சும்மா ஒரு நிமிஷம் கிண்டினாலே போதும், நல்லா வெந்துடும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் மிளகாத்தூளும் கொஞ்சம் மல்லித்தூளும் போட்டால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த பீட்ரூட்டு டேஸ்ட் ஒரு சிலருக்கு பிடிக்காதுங்குவாங்க. அவங்களுக்குலாம் இப்படி போட்டுக்கலாம். இது 5 நிமிஷம், ஒரு நிமிஷம் எப்படி சிம்லேயே விட்டுடலாம். அப்போ தான் வந்து நல்லா வேகும். இதில் இருக்க தண்ணியே போதும், தண்ணியே ஊற்ற வேண்டாம். இல்லை இது வந்து நம்ம வீட்டில் வந்து சுட சாப்பாடு மொச்சப்பருப்பு குழம்பு தான். எப்படி இருக்குது டேஸ்ட்டுன்னு பார்த்து சொல்லுங்கள். எப்படி இருக்கு? இங்கே வந்து இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் கொட்டி பீட்ரூட் மால்ட்டு அதெல்லாம் செய்ய முடியாதுங்க. வாழை பீட்ரூட் பொரியல் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டாலுமே நல்ல சத்து தான் வரும். நம்ம வாழ்க்கையில் எது நினைக்கிறோமோ அது நடக்காது. நடக்கிறத வந்து ஏற்றுக்கிட்டு வாழணும். அப்படின்னா தான் வாழ முடியலன்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் நமக்கு வந்து லைஃப் பார்க்கலாம். நல்ல மாற்றம் வரும், நம்பிக்கையோடு இருக்கிறோம். இப்போ பீட்ரூட் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் சாப்பாடு சுட சாப்பாடு, மொச்சப்பருப்பு குழம்பு, ரசம், பீட்ரூட் பொரியல். இதுதான் இன்றைக்கி சாப்பாடு. வாங்க எல்லோரும் சாப்பிடலாம்.